அன்பான ரிஷபராசி நேயர்களே, நீங்க நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுறேன் இல்லையா? வெள்ளிக்கிழமை ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேஷராசிக்கு அதே மாதிரி உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தோம். இப்போ 2025 புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்ல ரிஷபராசிக்காரர்கள், அதாவது உங்கள் லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்போம். அதில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்குமே எங்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும், இதை பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்களுக்காக நான் என்றைக்குமே பிரார்த்தனை பண்ணுவேன். வருங்காலத்தில் இது தொடரும். நிறைய பிரார்த்தனைகள் உங்களுக்காக, நீங்கள் என்ன உங்கள் கமெண்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அதை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். வாக்குகள் என்றைக்குமே பலிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தான் இறைவன் நிறைய நல்லதை பேசிக்கிட்டே இருக்கும்போது வாக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வாக்குகள் பலிக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பார்ப்போம். புவனாபதி அப்படி என்ன சொல்லிக்கிறாங்க? நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை. ரொம்ப சந்தோஷமா, உண்மை ஐயா. பதிவை தொடர்ந்து பார்க்குறது, தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். புவனாம்மா, வாழ்த்துக்கள். அடுத்தது பத்ரிநாத் சார், நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நல்லா இருக்குது, நடந்தால் சந்தோஷம். கண்டிப்பாக நடக்கும் பத்ரிநாத் சார். அதாவது இப்போ பாருங்கள், நீங்கள் உங்கள் பதிவை பார்த்துட்டு நான் அதுக்கு பதிலே சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் சார், அதே மாதிரி இலங்கையிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறார். ஆமாம் ஐயா வணக்கம், நான் ஸ்ரீலங்காவிலிருந்து உங்களுடைய யூடியூப் ப்ரோக்ராம் பார்த்து வருகிறேன். உங்களுடைய கதை எனக்கு மிகவும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. நானும் ரிஷபராசி என்று உங்களுக்கு நன்றி. உங்களுடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையான தமிழ், ரொம்ப சந்தோஷம். இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரர் ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து பாருங்க. இந்த ரிஷபராசியிலே இடபராசியிலே பிறந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக மென்மேலும் வளர்ந்து நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய போறீங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் கிடையாது. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது பாருங்க, இப்போ நிறைய பேர் நமசிவாய மந்திரம் சொல்லிக்கிறீங்க. அருள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? பிஎம்கே அருள், பிஎம்கே அப்படிங்கிற இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாரு. உங்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருள் தம்பி, சபரி தம்பி ரொம்ப நன்றி, அருண் தம்பி ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கும். உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், நீங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள், நல்ல யோகங்கள் அருண் தம்பிக்கு ஏற்படும். அதே மாதிரி லேர்ன் சம்திங், அவங்க என்ன போட்டிருக்காங்க? லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் குரு அவர்களே அப்படின்னு. உங்களுக்கு மிக்க நன்றி, எங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும் குழந்தைங்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிம்மதி இருந்தா போதும் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாந்திமா ஷானா, அவங்க என்ன சஹானா சாந்தி, கண்டிப்பாமா நிம்மதி நிச்சயமா தொடரும். நிம்மதி வேணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், எதிர்பார்ப்புகளை நாம குறைச்சிக்கணும். ரொம்ப சிம்பிள். சாந்திமா, இன்னையிலேருந்து ரொம்ப எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்குங்க. நிறைய நிம்மதி உங்களுக்கு முழுமையாவே முருகன் கொடுப்பார், சிவன் கொடுப்பார். அதே மாதிரி சரண் கிருஷ்ணா நமசிவாய சொல்லிக்கிறார். நமசிவாய நாதந்தாள் வணங்கி நமசிவாயம் இருந்தாலே போதும், நிறைய நல்லது நடக்கும். நன்றி தெரிவித்துக் கொள்ளக்கூடிய என் அன்பு தம்பி கதிர் சுரேஷுக்கு நான் மீண்டும் நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன். சிறப்பு நன்றி வர சொல்லுகிறார். சிறப்பு ஐயா நன்றி. சோபாமா ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்வது போல் நடந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நிச்சயமா நடக்கும் பெருமாள் சார். ரொம்ப நம்பிக்கையோடு நீங்க அதை பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பயணத்தை நம்ம மேற்கொண்டோம்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். அதான் என்னுடைய விஷயம். அடுத்தது என்ன, நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. சாந்தி அம்மா திருப்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. பாசிட்டிவாக நம்ம நிறைய பிளான் பண்ணணும். ராஜன் பாண்டி சார், ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் லக்னம் கன்னி, இதற்கு ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பாக போடுறோம் சார். கன்னி ராசிக்கு கன்னி லக்னமா, கண்டிப்பாக ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவோம், நிச்சயமாக அது நடக்கும். அடுத்தது இளவரசு சுப்பிரமணியன் சார், உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறோம். ரம்யாமா, உங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறோம். லாவண்யா ரமேஷ், நடந்தால் கோடி நன்மை சாமி, கண்டிப்பா நடக்குமா, நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையை அதிகமாக பதிவிடுங்க, நம்பிக்கையே நடக்கும். கமலாம்பாள், கடவுளை மனதில் நினைத்து வணங்குகிறோம் ஐயா, நிச்சயம்
லேர்ன் சம்திங் அவங்க போட்டிருக்கிறாங்க. நிச்சயமா நமசிவாயம், நல்லதே நடக்கும். உமாமா நன்றி, நல்லதே நடக்கும். மகேஸ்வரி சுப்பிரமணியம், நல்லதே நடக்கும். ரமேஷார், நல்லதே நடக்கும். அருளா நேமன், நல்லதே நடக்கும். மீனாட்சி, நல்லதே நடக்கும். சிறந்த பதிவு பாராட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கும். ரிலாக்ஸ் மியூசிக், நன்றி, நல்லதே நடக்கும். வரலட்சுமி தேவி ரவி அவர்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கா? ரொம்ப சந்தோஷமா. நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை போன்ற சகோதர சகோதரிகளுக்காக சொல்லப்பட்ட பதிவு தான் இது. கடவுளுடைய வார்த்தை நிச்சயம் நன்றாக இருக்கும், நல்லதே நடக்கும். கிருஷ்ணன் சார், நல்லதே நடக்கும். வாணி கவிதாம்மா, நல்லதே நடக்கும். தினேஷ்குமார் சார், நல்லதே நடக்கும். சுபா, நல்லதே நடக்கும். சித்திரகாந்தன், நல்லதே நடக்கும். கதிர் கார்த்தீஸ்வர் மலர், ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கும். ஆனந்த மீரா, நல்லதே நடக்கும். கேட்கும்போது இனிமையாக இருக்கு, கடவுள் விட்ட வழி எதுவோ அதுவே என் வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோமநாயகி அம்மா, கண்டிப்பாம்மா கேட்கிற போது நல்லதா இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. கடவுளே நல்லதா இருக்கு, எனக்கு இப்படியே நடக்கட்டும்னு மட்டும் சொல்லுங்க, ததாஸ்துன்னு கடவுள் சொல்லுவார். கண்டிப்பா அஸ்வினி தேவர்கள் இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ரவிச்சந்திரன் சார், ரொம்ப சந்தோஷம், நல்லதே நடக்கும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் ஸ்ரீலங்காலேருந்து சொல்லிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். கலை அப்படிங்கிறவங்க, நல்லதே நடக்கும். விஜயகுமார் சார், நல்லதே நடக்கும். சூர்யா சார், கண்டிப்பா 2025 அரசு வேலை கிடைக்குமா? சூர்யா சார், டெஃபினெட்லி கிடைக்கும். 2025 ரிஷபராசிக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்றார், சனி பகவான் சப்போர்ட் பண்றார். ஸோ தைரியமா உங்களுடைய திறமையை முன்வைங்க. உங்க திறமைக்கு ஒரு குருமார்கள், அதாவது உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா பதிவு பண்ணுங்க, நிச்சயமா அரசு வேலை கிடைக்கும். நிக்கிதா, நன்றி, நல்லதே நடக்கும். அப்பான்னு அழகா சொல்லியிருக்கிறடா கண்ணம்மா, வாழ்த்துக்கள். இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும் நிக்கிதாம்மா, வாழ்த்துக்கள். பிறகு நல்லதே நடக்கும் அவர்களே. அப்புறம் என்ன, பாரம்பரிய அம்மனா, ரைட், நல்லதே நடக்கும் உங்களுக்கும். சாமையா, ஓகே. பேரெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, கண்ணாடி வேறு போட்டிருக்கிறேன், இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியுது. இந்த யூடியூப்பில் மட்டும் நேரடியாக ஒருத்தவங்க கேள்வி கேட்குற மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இல்லை, வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும், நம்ம கேட்டே பதிவே சொல்லிடலாம்ல. ஆமாம், ராஜன் சார், ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கும். தேவியம்மா, நல்லதே நடக்கும். ஹோப், ஓகே. சுபாஷினி ராஜ், நல்லதே நடக்கும்மா, வாழ்த்துக்கள். நிறைய பேருடைய நல்ல விஷயங்கள், நல்ல சூழ்நிலைகள் நிச்சயமா நல்லதே நடக்கும். பல கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் நேச்சர் அப்படிங்கிற யூடியூப்லேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு பெரிய நல்ல மாற்றத்துக்குள்ளே வரப்போறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு கடினமாக தெரிஞ்சிருச்சோ அதுக்கு பிறகு அந்த கடினத்தை நாம் வர வைக்கக்கூடாதுன்னு நம்ம முயற்சி எடுக்கும் மனசு. அப்போ அந்த கடினம் வந்ததுக்கு காரணம் நம்ம கூட இருக்கலாம்ல. அதனால உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இறைவன் கொடுக்க போறார், அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்க போது. எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்மையாக உண்டு. ஜெயமாணிக்கம் சார், உண்மையாகவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, வாழ்த்துக்கள். நிம்மதியா வாய்ப்பு இல்லவே இல்லை, நிம்மதியா வாய்ப்பே இல்லை அப்படின்னு புவனாமா சொல்லிக்கிறாங்க. புவனாமா, என்ன காரணம் அப்படி? நம்புங்க, நிம்மதி நிச்சயமா அமையும். ரிஷபராசியில பிறந்திருக்கீங்க, மகாலட்சுமியோட மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதிகாத் அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உமாமா சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி பரிபூர்ணமா கிடைக்கும். அம்பாள் ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியை உங்களுக்கு உண்டு பண்ணுவாமா. ஐயப்பன் சார், 37 வயசாகுது, கல்யாணம் ஆகல, திருமணம் பாக்கியம் இருக்கா? கார்த்திகை நட்சத்திரம் கேட்டிருக்காங்க. ஐயப்பன் சார், ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். 37 வயசு, கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசியில பிறந்திருக்கீங்க. இப்ப குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு, அதே மாதிரி சனி சப்போர்ட் பண்றாரு. அதனால 2026 ஏப்ரலுக்குள்ள மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இப்போ நீங்க சில முயற்சிகள் எடுங்க. வர மார்ச்சுக்கு பிறகு, வர மார்ச்சுன்னு சொல்ல போனா ஏப்ரலுக்கு பிறகு நீங்க முயற்சி எடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக மன வாழ்க்கைக்குள் நீங்கள் போக முடியும். இது எங்களோட வாக்கு பலிக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும் ஐயப்பன் சார்.
நிலா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ரேவதி அம்மா நல்லதே நடக்கும். ஐயா கார்த்திகை 1 லைவ் வருவீங்களா? அந்த ரேவதி அம்மா தொடர்ந்து லைவை பற்றியே கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும், தொடர்ந்து வருவோம். அடுத்தது வந்து கமெண்ட் ஸ்பீச் ஸ்டில் ஹோப் ஆஃப் த பெஸ்ட், ரொம்ப சந்தோஷமாக, நல்லதே நடக்கும். அஞ்சுக அம்மா நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நல்லது கண்டிப்பாக நடக்கும். நீ சொல்றது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அன்புராஜ் சார் ரொம்ப கவலையாக சொல்லியிருக்கிறாரு. அன்புராஜ் சார், உங்களுக்கு பதிவு இந்த வழியாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம சொல்றது நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி ஆரம்பிங்க சார், நம்பிக்கையோட முயற்சி ஆரம்பிங்க. இந்த ஆள் இதை சொல்லிக்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க சார். கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை காதல கேட்கும் பொழுது அதுவே நமக்கு அடுத்த கட்டத்தை நல்லதை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணும் சார். அதனால கேட்கும்போது அது வெறும் கேட்டால் மட்டும் நடக்காது, கேட்டு அதில் ஏதாவது அது ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். அன்புராஜ் சார், கண்டிப்பாக இது ஒரு ஊக்குவிப்பாக எடுத்துக்குங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசி போடுறோம், அந்த ஊசி போட்டவுடனே அது எப்படி போய் நரம்புல போய் சேர்ந்து நரம்பு எப்படி வேலை பார்க்குதோ, நம்ம செவியில வந்து ஒரு செய்தி காதுல விழுந்த பிறகு மூளை வேலை பார்க்கணும் சார். அது நம்ம வேலை பார்த்துருச்சுன்னா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் சார், டெஃபினெட்லி பண்ணலாம். அதனால கண்டிப்பா நீங்க இதை தொடர்ந்து பதிவை பாருங்க. கண்டிப்பா அதை ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை மட்டும் நீங்க நவுத்துங்க சார், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். வாழ்த்துக்கள். சரவணன் சார் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கார். எனது மூத்த மகன் மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப சைலண்ட் மட்டும் கோபக்காரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறார். உண்மையிலேயே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கோபக்காரவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத விட ரொம்ப சுயநலத்தோடு தன்னை யாரும் எதிர்க்காம தன்னை வரவங்களை விட தன்னை எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போகணும்னு ஒரு பக்குவமே ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்துடும். அதனால அவங்க கோபத்தில் அவங்க நிறைய நல்லது தெரிஞ்சுப்பாங்க. சரவணன் சார், பயப்படாதீங்க. அவங்க சைலண்ட்டுன்னு சொன்னீங்க, சைலண்ட்டுங்கிறது கரெக்டு தான். ஆனால் கோபக்காரராக இருப்பது கொஞ்ச நாளில் மாறிடுவார் அவர். ஏன்னா நிறைய சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கோபத்தை ஆண்டவன் உண்டு பண்ணி கொடுத்துருக்குறான். நீங்கள் முருகனை நிறைய வழிபாடு பண்ணுங்க சரவணன் சார் உங்கள் பையனுக்காக. அதே மாதிரி விநாயக பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த விரதத்தை நீங்கள் முடிஞ்சா சுவாமியை சாயரிச்ச போய் விநாயகர் தரிசனம் பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தியில். கண்டிப்பாக உங்கள் பையனுடைய கோபம் படிப்படியாக குறையும். நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள், நிறைய தண்ணி வந்து ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டரு, ஒரு 2 லிட்டராவது குறைஞ்சது 7 லிட்டர் குடிக்கலாம். நம்ம குடிச்சாங்கன்னா கம்பல்சரி கோபம் குறையும், டெம்பரேச்சர் நம்ம குறையும். சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அடுத்தது கோடீஸ்வரி அம்மா, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்க பேர் போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கோடீஸ்வரத்தன்மை நிச்சயமாக கிடைக்கட்டும். அதே மாதிரி நிறைய அன்பு சகோதர சகோதரிகள்லாம் நல்லா சொல்லிக்கிறீங்க. தேங்க்யூ யுவர் ஸ்பீச் அப்படின்னு உஷா நந்தினி சொல்லிக்கிறீங்க. நன்றி உஷா நந்தினி அம்மா, வாழ்த்துக்கள். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ குரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மிதுன், ரொம்ப நன்றி மிதுன், நல்லதே நடக்கும். நிர்மலாமா, ரொம்ப நன்றி நிர்மலா மது, நல்லதே நடக்கும், உங்களுக்கு சந்தோஷம். சிவன் நடராஜன் சார், ஓம் நமச்சிவாய, நல்லதே நடக்கும். கணேஷ் சார், ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கும். கவிதா மஞ்சுநாத், நல்லதே நடக்கும். சுபாமா, நல்லதே நடக்கும். உமேஷ் குமார் சார், நல்லதே நடக்கும். அப்புறம் நன்றி ஐயானு எஸ் மிலிட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றி ஜெயகண்ணன், தேங்க்யூ சார் சொல்லிட்டாங்க. நன்றி வசந்த் சார், நன்றிங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். கங்கா கிருஷ்ணா, தேங்க்யூ சொல்லிக்கிறாங்க, ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கும். இந்த நன்றி சொல்லியிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். கணேஷ் சார், கணேஷ் வெற்றி, நல்லா இருக்கு இந்த யூடியூபோட பேர், கணேஷ் வெற்றின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் சொல்றீங்க, ஆனால் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல சொல்ல கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் ரிஷபராசிக்கான அடுத்த கமெண்ட் செக்ஷனை அடுத்த வீடியோவில், அதாவது இதுக்கு அடுத்து என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அதன் அடிப்படையில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.